அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 வருட காலமாகவே சத்துணவுத் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்பும் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்காம இருந்திருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ டிசம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறதாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விருப்பம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த வேலைக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஸோ எல்லா விதமான கேள்விக்கும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலிருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பும் நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து இப்போ 2024க்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அக்டோபர் மாதமே குடிக்க வேண்டிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ டிசம்பர் இறுதிக்குள்ளே சத்துணவு அமைப்பாளருக்கான 3 விதமான போஸ்டிங்க்கான பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிட்டு போகிறதாக ஒரு பரபரப்பான சற்றுமுன் செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், கல்வி தகுதி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விதமான போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா வேறு கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் இது போன்ற பணியிடங்களுக்கான புதிய நபர்களை சேர்க்க தேர்வானது பார்த்தீங்கன்னா அறிவிப்பானது ஒவ்வொன்றாக வெளியாகி வண்ணங்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் தான். ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கான காலி பணியிடங்கள் விவரங்களை இந்த பக்கத்தில் சிணைத்து உள்ளோம். அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம், கல்வி தகுதி, வயது வரம்பு, விண்ணப்பம் கட்டணம் என்ன அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு சத்துணவு அமைப்பாளருக்கான போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலருக்கு 8வது முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு 3 விதமான போஸ்டிங்க்கும் 3 விதமான கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சமையல் உதவியாளருக்கு நீங்கள் 5வது படிச்சிருந்தாலே போதும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவருமே விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தென்காசி அனைத்து மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு 988 வேகன்சி இருக்குது. மொத்தமே திருநெல்வேலிக்கு தான் பார்த்திங்கன்னா மொத்த வேகன்சியுமா ஒரு 1051 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலத்தில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்து முழுவதுமே 38 மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா அலவன்ஸ் கூடிய விரைவில் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் வயது வரம்பு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 31/8/2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ வயது முடிவடைந்து இருக்கணும். ஸோ 18 வயது நீங்கள் முடிவடைந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் சத்துணவு அமைப்பாளருக்கான குறைந்தபட்ச வயது என்னென்ன இது பார்த்தீங்கன்னா இது மட்டுமே சத்துணவு அமைப்பாளருக்கான தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் 21 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும். ஸோ மிகாமல் 40 வயதுக்குள்ளே இருந்திருந்தாலே போதும். ஸோ பழங்குடியினர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்து 40 வயது மிகாதவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸ் இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 40 நம்மளுக்கெல்லாம் 40 கொடுத்துருக்காங்க.
ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 43 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சமையலர் உதவியாளருக்கும் அதே தான் பார்த்தீங்கன்னா சேமாக வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ அனைவருமே நீங்கள் வந்து 5வது பிடிச்சிருந்த எழுத படிக்க தெரிந்தாலே போதும். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்முறை எப்படி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக தான் தேர்வு வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸோ பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான ஸோ விண்ணப்பம். ஸோ இதில் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கேட்கும். அதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாவட்டம் தமிழக அரசின் சத்துணவு திட்டம் சத்துணவு அமைப்பாளருக்கான ஸோ பணிக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர், ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸோ அனைத்து ஸோ டீட்டெயில்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஸோ கீழே வந்து ஸோ அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்மே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ உங்களுடைய ஸோ மனுதாரரின் கிராமத்திற்கும் நியமனம் கோரும் உங்களுடைய சத்துணவு அமைப்பு இடத்திற்கும் ஸோ உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே இதுக்கு வந்து தகுதியானவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருமே விருப்பமுடைகிற அனைவருமே இந்த வேலைக்கு வந்து ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரசு சார்ந்த வேலை அனைத்துமே நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணுவோம். தேங்க்யூ.